குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர்கள் இதை பிரதிபடுத்துகிறார்கள். இவ்வளோலாம் பேசப்படாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் என்ன? நைட்டு தூக்கம் சுத்தமா போச்சு சார். நான் 3 மந்த் பேபி தான் எனக்கு இப்போ இருக்கா. நைட்டு நான் தூங்கி ஒரு 2 ஹவர்ஸ் கண்டினியூவாக தூங்கியே ரொம்ப நாள் ஆனா மாதிரி எனக்கு இருக்கு சார். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். நைட்ல முடிச்சிட்டு இருக்கப்பல பகல்ல எல்லாம் தூங்காதா? ஒரு 2 ஹவர் நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார். டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிட்டு 24 மணி நேரமும் தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லுவாங்க சார். அங்கே அப்படியே திரும்பி அப்படியே போயிடும். இதோட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவனை தூக்கி வச்சுட்டு நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் மீறி போறீங்களா? அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமைச்சு எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பையன் அதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டான். சாப்பிடணும். வேண்டாம். ரெண்டு தட்டு தட்டி சாப்பிட்ற உட்காந்துன்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவன் கீழே படுத்து உருள ஆரம்பிச்சிருவான். நீ என்னை தூக்கிட்டு போய் அடுப்பு பக்கத்துல நிக்க வச்சா நான் சாப்பிடுறேன். என்ன வயசு இருக்கும்? சாப்பிட வேணாம். 1.5 வயசு தான் ஆகுது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்பான் சார். நைட்ல சுத்தம் தூக்கம் போச்சு. 1.5 வருஷமா தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது. டில்லிக்கு ராஜானால பள்ளிக்கு புள்ளதானே என்ன நான் சொல்றது? இப்போ என்னை விட்டிங்கன்னா ஒரு 2 நாள் ஜாலியாக தூங்க சொன்னேன். என் பையன் எல்லாம் நல்லா தூங்குவேன் சார். தூக்கத்தை இழந்தாச்சு சார். சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்தீங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது? இப்போ ஒரு பையன் அழுதானே, அவங்க பையன் தானே? அது என்னோட பையன் தான் சார். அப்பா கிட்டே அட்டாச்சாக இருக்க மாட்டேங்கிறான். புஷ் பண்ண வேண்டியது கொஞ்சம். அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்து தூங்கணும், சாப்பிடணும். நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. அவன் வந்து போக மாட்டான். அம்மா சாப்பாடு ஊட்டணும்னா அம்மா, குளிக்க வைக்கணும்னா அம்மா, எல்லாத்துக்கும் அம்மா. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து சார். சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தைங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேக்குங்கன்னு சொல்லி. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? பால் குடிக்குது தூங்குது, அப்புறம் மோஷன் போகுது, திருப்பி பால் குடிக்குது தூங்குது, மோஷன் போகுது. என்ன இதுதான் டியூட்டி? இந்த பாரு தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி. எனக்கு காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது சார். ரொம்ப ஷாக் ஆனேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும் போது வாயிலேயே வச்சிருக்குங்க சார். வாயில ஓவர்லோடு. ஆண்டவனே ஒரு வயித்துல ஒரு ஜிப் வச்சு கொடுத்துறேன். எது ஏன் எடுத்து உள்ள போட்டு போய்? ஆமா சார், எனக்கு அடிக்கடி தோணும் சார். இதெல்லாம் எதுல மாப்ள யோசிக்கிற? தட் இஸ் சிவில் இன்ஜினியர் முலாய்ஸ். ஒரு ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தரதன் திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும் சார். ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகும்டா. அதர் ஃபீடிங் மாதிரி இன்னொரு பிள்ளைய நினைச்சே பார்க்க கூடாது நினைச்சேன். அப்படியே பெத்துட்டா கூட டக்கு டக்குன்னு பெத்து எல்லாத்துக்கும் ஒரேடியா எல்லாத்தையும் கழுவி முடிச்சு கிடிச்சிட்டு வேலைக்கு போயிடணும். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? என் பாப்பா தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணால சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சுக்கிட்டே இருப்பா சார். இப்போ கியூட்டா பேசு, எதுக்கு எடுத்தாலும் கியூட்டா பேசு. நான் சீக்கிரம் சாப்பிடாதீன்னா நீ கியூட்டா பேசல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அந்த ஹோட்டல்ல இருக்க ஃப்ரண்ட் ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கல, அது மாதிரியே இருக்கணும். ஹலோ ஹவ் ஆர் யூ டூயிங்? சிரிச்ச முகம்லயே இருக்கணும். அதான் மண்ணா, அதேதான். இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டிருக்கும். ஏதாச்சும் கோவம் வந்துருச்சுன்னா அவர் அதை ஆனா எதுவும் ரொம்ப நூதனமான எரிச்சல். எப்போ சிரிச்ச முகமாவே இருக்கணும். என்ன கொடுமை சரவணனது. ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவ்வளவு கியூட்டா நீங்க உங்க ஹஸ்பண்ட பேசிருக்கீங்களா? அதான் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். தம்பி நானே தர்ம சங்கடத்தை தவிச்சிட்டு இருக்கேன். தத்துவம் பேசுறியே. இப்ப டென்ஷன் ஆகுறதே நான் மறந்து போய் எதுக்கு எடுத்தாலும் ஆதி சாப்பிட்டியா, அது எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் குட் நைட்னு இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. உனக்கு அறிவு இருக்கா? நீலாம் ஒரு பிள்ளையா? என்ன இப்படி பண்ற? இப்படி வாழ வேண்டியிருக்கு. எதுக்குமா இந்த ஆளை என்ன திட்டான்? அவன் வேணா கையை ஒடிச்சு போய் ராஸ்கல். லாகின் பண்ணி மார்னிங் மீட்டிங் முடிச்சு பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி எல்லாம் முடிச்சு நான் சாப்பிட்றதுக்கு ஒரு 12 மணி ஆகும் சார். காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அது பேர் நான் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சிருக்கேன், ஆனால் அது லஞ்சு. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சோம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கிடுவேன் சார். ஆனாலும் சாப்பிட மாட்டான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சாப்பாடு ஊட்டுறதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு பேபி சிட்டர் வரைக்கும் நான் போயிட்டேன். ரொம்ப எரிச்சலா இருக்கும் சார். இது சரிப்பட்டு வராது. இறங்கிட வேண்டியதான். என் குழந்தை இருக்கான் சார், ரீசனே இல்லாம அழுவான் சார், விடாம அழுவான் சார். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. என் குழந்தைய முழுக்க நான் வளர்த்தது ஃபுல்லாவே இப்ப பார்த்து தான் சார் நான் வளர்த்தேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற?
அம்மாவை மாமியாரையும் கூட்டாந்து வச்சுக்க வேண்டியதானே? சார் அம்மா வந்துட்டு அவங்க தனியா இருக்காங்க சார். அவங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது படா. சரி மாமியாரை கூப்பிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே? இதுதான் சார் பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? உங்க அம்மாவால தானே உங்ககிட்ட வர முடியல, உங்களால உங்க அம்மா கிட்ட போக முடியும் இல்லையா? Why not you try that? ஆமா மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. இப்ப இருக்கலாம் மேம், இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இப்ப இவரை நான் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்க முடியுமா? அவருக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்குமா? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வா. Why not? அதுதான் தப்பான மைண்ட் செட் நமக்குள்ள நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? கல்யாணம் ஆகி போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், மாமியார் மாமனார் என் கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். நினைக்கிறேன் அப்படி. பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறேன். அத சொல்லு முதல்ல. கல்யாணம் ஆன பிறகு நம்ம ஹஸ்பண்ட் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. ஏன் அப்படி டெவலப் பண்றீங்க? அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டே என்ன பண்ண சொல்றீங்க? எதுக்கு மகளோட வந்து அம்மா இருந்தா என்ன தம்பி நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? சார் நான் எது இந்த பாருங்க பம்றான், ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ரைட்டா? நக்கல்யா அவனுக்கு. அம்மா வீட்டுக்கு போறோம் சார், போலன்னு சொல்ல சார். ஹஸ்பண்ட்னு ஒருத்தங்க இருக்காங்களா சார், அவங்களையும் நம்ம பார்த்தாகணும்ல சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அந்த ஆள் மட்டும் இங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கட்டும் சார் டெய்லி Weekend ஹோட்டல்ல வரட்டும். சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடாதா சார்? இது டூ மச். இது டூ மச். எது? ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி வேற எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார். அந்த ஒரு ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. அதனால அவங்க கூட இருந்தா ஒரு மாதிரி பேம்பர்டா ஃபீல் பண்றதுனால அவங்களோட இருக்கலாம். ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ பேம்பரிங் இப்போ யாருக்கு தேவைப்படுது? எங்களுக்கு தான். ஆனா உண்மையிலே இந்த பீரியட்ல யாருக்கு பேம்பரிங் தேவை? குழந்தைக்கு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.